மாமல்லபுரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் பேசும்போது என்னுடைய வாக்குச்சாவடி கூட்டத்திலும் கூட நான் பங்கேற்பேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முதலமைச்சர் என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த பயிற்சி கூட்டத்தில் பேசியிருக்கிறார்? வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 68,000 வாக்குச்சாவடிகளுக்கும் திமுக சார்பில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 16 பொறுப்பாளர்களும் நியமித்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பயிற்சி கூட்டமானது தற்போது மாமல்லபுரத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த பயிற்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே பேசியிருக்கிறார். குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றியமையும், அதுதான் ஹெட்லைன்ஸும் தெரிவித்திருக்கிறார். இந்த பயிற்சி கூட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக முகவர்கள், உறுப்பினர்கள், குழு மற்றும் ஏஜென்ட், இளைஞரணி, பாக மகளிரணி உள்ளிட்ட அந்த 16 பேரும் தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து அரசனுடைய சாதனை திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மக்களையும் வீடுகளுக்கு சென்று துண்டு பிரச்சாரங்களையும் தொடர்ச்சியாக சந்திக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் கலைஞர் அவர்களின் உருவாக்கிய இந்த சுயமொழியாய் உருவாதான் பாஜகவோட பாஜக ஆட்சிக்கு அடிபணியாம முதுகெலும்போட எதிர்த்து நிற்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். எதிர்த்து நிற்கிறது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைத்ததும் பல்வேறு போராட்டங்கள் வாயிலாக செய்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 7 மாநில முதலமைச்சர்களில் ஒன்றிணைப்போம் என்றும் அகில இந்திய மருத்துவ படிப்பு இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான உரிமையை போராடி வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இதையெல்லாம் பார்த்துதான் பாஜகவுக்கு நம்மிட மிகுந்த கோபம் வருகிறது, அதனால்தான் பல்வேறு சூழ்ச்சிகள் அவங்க ஈடுகட்டுறாங்க என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பாஜகவின் இந்த சூழ்ச்சிக்கு காரணம் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை குறிப்பாக திமுக எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் பாஜகவுக்கு நம்ம மேல கோபம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல நம்ம அரசு செஞ்ச சாதனைகளால் தான் நம்ம தைரியமா எல்லார் வீட்டுக்கும் போய் ஆதரவு கேட்க முடியுது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஊரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க வீடுகளுக்கு சென்று முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஒவ்வொரு கட்சியினரையும் அறிவுறுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே அதனால்தான் நாம் ஒவ்வொரு மக்களுடைய வீடுகளுக்கும் சென்று நேரடியாக பேசுவது ஒன்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு சிந்தித்து இருக்கக்கூடிய துரோகங்களை நிதி ஒதுக்கீடு செய்யாமல் சிந்தித்து இருக்கக்கூடிய துரோகங்கள் அடிப்படையில் பல்வேறு வஞ்சகங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மாபெரும் முன்னெடுப்பை தமிழக அளவில் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கழகத்தினுடைய இரத்த நாளங்களான உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தரும் அரசனுடைய சாதனை திட்டங்களை ஒவ்வொரு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் ஓரவஞ்சனை செய்வதையும் நீங்கள் தொடர்ச்சியாக அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நமது திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களோட உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கிறது என்று பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கையுடைய ஏற்றத்தையும் தொழில்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நம்மளுடைய திட்டங்கள் சாதனைகளும் தான் திராவிட மாடல் அரசினுடைய அடையாளமாக இருக்கிறது என்றும் இந்தியாவில் எந்த மாதிரியான அரசும் நம்ம அளவுக்கு சாதனை செஞ்சிருக்க மாட்டாங்க, மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் அரசனுடைய பல்வேறு சாதனை திட்டங்களுக்காக பயன்படுத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிலே எந்த மாநிலமும் நம்மை போல வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படவில்லை என்றும் இந்த அளவுக்கு இளைஞர்கள் எழுச்சியோடு ஒவ்வொருத்தருக்கும் வேலைவாய்ப்பில் தொழில்துறை மூலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தலையும் மகத்தான வெற்றி பெற்று வருகிறோம். நம்மளோட வெற்றிகள் நம் எதிரிகளுக்கு கழகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் 2026 தேர்தலையும் நாம் தான் வெற்றி பெற என்றும் தெரிவித்திருக்கிறார். அதுதான் அன்றைய தினம் மாற்றமாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலும் நாம் தான் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றுவது உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் அனைத்து இடங்களிலும் அரசுடைய சாதனை திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் தங்களுடைய கட்சியினர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த 68,000 பூத் கமிட்டிக்கும் கிட்டத்தட்ட சராசரியாக இளைஞரணி, மகளிரணி மற்றும் பூத் ஏஜென்ட்கள், பாக முகவர்கள் உள்ளிட்ட மொத்தமாக 16 பேரை நியமித்திருக்கிறார்கள். அந்த 16 பேரும் இன்று முதல் தன்னுடைய பிரச்சாரத்தை வீடு வீதியாக, தெருவாக ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் அனைத்து மக்களையும்
ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.